இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதிமுக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றது நம்ம இப்போ திருநெல்வேலியில வர ஒரு நயனானந்தரன் வெற்றி பெற்றிருந்தாப்புல, தாமரை சின்னத்திலே நின்று அவங்க இருந்தாங்க. ஆமா ஆமா. இப்போ தொடர்ந்து அப்போ அதே மாதிரி இப்போ நாகர்கோயில் அந்த சைடு எல்லாம் இப்போ பிஜேபி அவங்களே ஓனா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தொகுதியா கேட்க வாய்ப்பு இருக்குங்களா தானே? அதான் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அது அந்த சீட்டுகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அதை விட கூடுதலாக 1-2 சீட்டுகளை அதிமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறை 4 தொகுதிகளில் தான் பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த முறை அதிகமான இடங்களை வெற்றி பெறுவதற்கு அவங்க வந்து கடுமையாக உழைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது என்னங்கிறத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வர்றது என்னன்னா, அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் நிறுவி கொண்டு வராரு. அது அமித்ஷா என்ன வேணாலும் பேசலாம், மோடி பேசலாம், பாஜக தலைவர் என்ன வேணாலும் பேசிக்கலாம், அண்ணாமலை பேசிக்கலாம். பட் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி